அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் சல்யூட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் திரைப்படத்தை பற்றிய ஒரு ரிவ்யூன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் கயாடு, அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின், கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் சிறப்பு தோற்றமாக ஸ்னேகா, பிறகு விஜய், புகழ், சித்து, ஹர்ஷத் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. படத்துக்கு மியூசிக் யாருன்னா லியோன் ஜேம்ஸுங்கிற ஒரு இசையமைப்பாளர். படத்தோட இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளை படத்தை இயக்கிய இயக்குனர். ஓகே, கம் டு த பாயிண்ட். நம்ம படத்தை பற்றி பேசுவோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த திரைப்படத்தில் வந்து சிலம்பரசன் பாட்டு பாடியிருக்காரு, அனிருத் பாட்டு பாடியிருக்காரு, சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லி பாட்டு. இவங்கன்னா பாடினாலும் என்னமோ பாட்டெல்லாம் வந்து கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த திரைப்படத்தை வந்து அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கியிருக்காருன்னா, படம் வர்றதுக்கு முன்னாடி 1008 கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. ஒரு பொண்ணாக வந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பசங்க அப்படின்னு சொல்லி நிறைய ட்விட்டர்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. ஆனால் படம் பார்த்துட்டு வந்தப்போ இந்த மாதிரி திரைப்படம் இந்த காலத்து பசங்களுக்கு தேவை, கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முழுசாக படித்து வாங்காத ஒரு டிகிரியை முடித்து வாங்கினது மாதிரி செட்டிங்கில் வாங்கி நல்லா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஃப்ராடுத்தனம் பண்ணி வாங்கிய டிகிரி சர்டிஃபிகேட்னால பிரச்சனை வருங்கிறத அழகாக படத்தை வந்து இயக்கியிருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து. படத்தில் வந்து உண்மையிலே படம் வந்து ஜாலியாக போகுதுங்க. ஒரு நல்லா படிக்கக்கூடிய +2 நல்லா படித்து மார்க் வாங்கிய ஒரு பையன் தன்னுடைய சக தோழியான ஒருத்தவங்ககிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறப்ப, ஒன்றை மாதிரி படிக்கிற பசங்கன்னா வந்து எனக்கு பிடிக்காது, எனக்கு ரகுடான பசங்கள் தான் பிடிக்கும், அவங்க தான் காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்கன்னு சொன்ன காரணத்துக்காக டி ரகுவரங்கிற தன்னுடைய பேரை டிராகன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் படத்தோட டைட்டில். ஸோ முழு கதையும் சொன்னோம்னா நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதனால் வந்து கதையை வந்து ஓரளவுக்கு சொல்கிறேன். இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அடுத்து என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்கிறாரு, எப்படியெல்லாம் பிரச்சனையாகுது. அதில் ஃபஸ்ட்டு தான் விரும்பின ஒரு பொண்ணு வந்து நீ வந்து ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போகிறா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ராடுத்தனம் பண்ண சர்டிஃபிகேட்டை வச்சு அப்படியே பெரிய அளவில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. BMW கார் வாங்குறாரு, பெரிய வீடு வாங்குறாரு, தன்னுடைய அம்மா அப்பாவை நல்லா வச்சுருக்காரு. இது எல்லாம் போய்கிட்டு இருக்கப்போ அடுத்து ஒரு பொண்ணு வந்து அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அந்த லைஃப் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கப்போ தான் மிஸ்கின் வர்றாரு. மிஸ்கின் யாருன்னா அவர் கல்லூரியோட அவர் படித்த காலேஜில் அவர் தான் வந்துக்கிட்டு பிரின்சிபல். ஸோ இவனே 48 அரியர் வச்சுருக்கான். இவன் எப்படி லைஃப்பில் வந்து செட்டில் ஆனால், இப்படி பெரிய பெரிய கார் வச்சுருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃப்ராடுத்தனம் பண்ணது தெரிய வருது. ஸோ இதை வந்து நான் அவருடைய சீஃப், அதாவது ஹீரோவோட சீஃப் வந்து யாருங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய கௌதம் வாசுதேவ் மேனன். நீ வந்து மிஸ்கின் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து 48 அரியர் வச்சுருக்கியா இல்லையா, இந்த அரியரை படித்து பாஸ் பண்ணு, உன்னுடைய சீஃப்ட்டு நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டிட்டு போகிறாரு. இதுக்காகவே நம்ம வந்து நல்ல சம்பளத்தில் இருக்கோம், நமக்கு நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது, இந்த நேரத்தில் வந்து இவர் ஏன்டா இப்படி சொல்கிறாருன்ட்டு தன்னுடைய 48 அரியரையும் திரும்ப காலேஜில் போய் எப்படி முடிக்கிறாரு. அதுதான் கதை, இந்த படத்தோட கதை. ஸோ அருமையாக நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக போயிருக்கு. இதில் வந்து விஜய், புகழ், சித்து நடிச்சிருந்தாலும் அதிகமாக வந்து யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஹர்ஷத்துக்கு தான் வந்து விஜய், புகழ், ஹர்ஷத்துக்கு தான் வந்து இயக்குனர் அதிகமாக வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்து நல்லா ஜாலியாகவே வந்து படத்தில் ஒரு காமெடியாக போய்கிட்டு இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ இதில் வந்து கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் அவங்க அப்பா பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவோட அப்பா வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். சின்ன வயசில் நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறப்போ பக்கத்தில் உள்ள பையன் வந்து என்னை இடித்து தள்ளி விட்டு போயிட்டான், அவன் இடித்து தள்ளி விட்டு நான் கீழே விழுந்தேன், அப்போ இந்த ஒரு கால் வந்து எனக்கு வந்து அப்படியே சைடாக ஒரு மாதிரி சைடாக போயிடுச்சு, அந்த தாங்கி அந்த காலை வச்சு தான் வந்து உன்னை நான் படிக்க வச்சேன். ஸோ நீ வந்து குறுக்கு வழியில் போனாலும் அது வந்து யாருக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் அழகாக வந்து உன் மனசு வந்து நல்ல மனசுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயலாக்கும் சரி. பின்ன வந்துட்டு லவ் டுடே படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதனா இது அப்படிங்கிற அளவுக்கு படத்தில் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு. ஒரு அழுகிறது வந்து நம்ம அழுகிறது கிளிசரின் போட்டால் ஈஸியாக அழுக வந்துடும். ஆனால் ஒரு நடிகனாக அழுகிறதுங்கிறது வந்து இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன். ஸோ ஆக மொத்தத்தில் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் மிகச்சிறந்த திரைப்படமாக, நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேக்கு வர வேண்டிய இந்த திரைப்படம் விடாமுயற்சி படம் வந்ததுனால இந்த திரைப்படம் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி என்னுடைய கருத்து இதுதான். ஸோ படம் நல்லா இருக்குது, போய் பாருங்கள். கருத்துள்ள படம் தான், தப்பான படம் இது கிடையாது. இந்த படம் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு.
படம் வந்து இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு படத்தை அழகாக இயக்கியிருக்காரு அஸ்வந்த் மாரிமுத்து. ஸோ படத்தை பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம்.